ஹலோ மக்களே, இன்றைக்கி நாள் 295. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னா த லிட்டில் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு கிட்ஸ் நாவலோட ஓவரால் ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு லிட்டில் பிரின்ஸ் இருக்கார். அவர் ஒரு சின்ன பிளானட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் கூட ஒரு குட்டி ரோஸ் வளர்த்துட்ருக்காரு. அந்த ரோஸ்க்கு அவர் டெய்லியும் தண்ணி விடுறாரு. அதை கரெக்டாக கேர் பண்ணிக்கிறாரு. அது அது சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ரோஸ் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்களை டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அவர் யோசிக்கிறாரு, என்னடா நம்ம இவ்வளோ நல்லா இந்த ரோஸை பார்த்துக்கிறோம், இவ்வளோ கேர் பண்ணிக்கிறோம், பட் இது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு. அது மேலே இருக்க அஃபெக்ஷன் அவருக்கு குறைஞ்சிருது. மென்டலாக ரொம்ப ட்ரெயின் ஆகிறாரு. ஸோ நம்ம இதை விட பெட்டரான ரோஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோஸஸை பார்க்குறாரு. நிறையா ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள்ஸை பார்க்குறாரு. இதை விட ரொம்ப அழகான ரோஸஸ்லாம் கூட பார்க்குறாரு. பட் அவருக்கு ஒரு பாயிண்டில் என்ன புரியுதுன்னா, இதை விட அழகான ரோஸஸ் பார்க்கும்போது கூட இந்த ரோஸ் அளவுக்கு ஸ்பெஷலாக அவருக்கு தெரியல. ஸோ ஒன் பாயிண்டில் அவருக்கு புரிய வருது என்னென்னா, அவர் வளர்த்த ரோஸ் ஏன் அவருக்கு ஸ்பெஷல்னா, ஏன்னா அது அவரோட டைமையும் லவ்வையும் ஸ்பெண்ட் பண்ணி அது வளர்த்துருக்காரு. உலகத்தில் எவ்வளோ பெரிய அழகான விஷயமா இருந்தாலும் அதுக்கான வேல்யூ அண்ட் டைம் அண்ட் எனர்ஜி நம்ம கொடுத்தாதான் அதுக்கான அழகு அது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு நார்மலான விஷயந்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்ம லைஃப்லையும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், இல்லை நம்ம பண்ணுற ஒர்க்கோ இல்லை ஃபேமிலிலேயோ, நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்மளோட லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து அதை டெஸ்ட் ஆஃப் டைம் தாண்டியும் பல சண்டைகள் தாண்டியும் நம்ம கூடவே இருக்கும்போது தான் அந்த விஷயம் நிஜமாகவே ரொம்ப அழகாக அண்ட் ஸ்பெஷலாக மாறும். ஸோ இடையில வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்கள் லவ்வோட டெப்த் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் தாண்டி எவ்வளோ தூரம் நிற்கிறீங்களோ அது அவ்வளோ ப்ரெஷியஸாக மாறி உங்கள் லைஃப் லாங் அவங்க கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.